பர்த்டேக்காக நாங்கள் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிஃப்டாக தான் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாருமே கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். இங்கே பாரு, உனக்கு கிஃப்ட்டு மலையே பொழியுது. செம்ம ஜாலி இல்லை மீரா? ஜாக், நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க? அது முதல்ல சொல்லு. நானும் தேனு பாப்பாவும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சீக்ரெட். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பாருங்க. பிங்கி தான் ரொம்ப அடம் பிடிக்கிறா. பிங்கியோட கிஃப்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாரு. பிங்கி, நீ எந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பேன்னு ஐடியாவே இல்லையே. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்கு. இன்னும் கடையில் இருக்க எல்லா ஸ்டிக்கர்ஸும் கொண்டு வந்துட்டு போல இருக்கு. ஆமாம் மீரா, உனக்கு ஸ்டிக்கர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் உனக்கு பிடிச்ச எல்லா ஸ்டிக்கர்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஸ்டிக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தியா, ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் இங்கே நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கு. மாஷா அந்த பேர் அது இதுன்னு டைனோசர் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. வாவ், ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹார்ட் எல்லாம் கொடுத்துருக்கி. அப்புறம் ஸ்மைலிஸ் கூட இருக்குது. ஜாலியாக ஸ்மைலிஸ் எல்லாமே போட்டு நம்ம விளையாடலாம் போல இருக்கே. இது என்னது இது? ஃப்ரூட் ஸ்டிக்கர்ஸா? சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜாலி. இங்கே பாரு, ஹலோ கிட்டி ஸ்டிக்கரு எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டாக தான் எல்லாமே நீ செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, ஸ்பாஞ்ச் பாப். அது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அதுலேயும் 2 கொண்டு வந்திருக்கியா நீ? அப்படியே நல்ல பிரைட்னஸாக கிளிட்டரியாக இருக்குல்ல. மை ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரோசன் எல்சா ஸ்டிக்கர் தானா? எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் நிறைய ஸ்டிக்கர்ஸாக இருக்குது. இது என் ரூம் ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன். டோரா புஜி ஸ்டிக்கர்ஸு. அப்புறம் இது என்னது லாஸ்ட்டாக? வாவ், டிஸ்னி பிரின்சஸ் ஸ்டிக்கர்ஸ். ஜாலி ஜாலி. இனிமேல் நான் ஸ்டிக்கர் மலையில் தான் ஆட போகிறேன். செம்மையாக கிஃப்ட் கொடுத்துருக்கல. இப்போ நீ என்னோட கிஃப்ட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் மீரா, ஓகேவா? நான் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்டு தான் உனக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக என்னவா இருக்கும்? சரி, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், என்னது இது? என்னவோ பாக்ஸ்குள்ளே ஒரு பார்சல் இருக்குது. வாவ், இதோட பர்ஸே சூப்பராக இருக்கு. சரி, இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்னமோ இருக்குது போல இருக்கே உள்ள. இது செம்மையாக இருக்குது. நீயும் ஸ்டிக்கர்ஸ் கொண்டு வந்திருக்கியா? சேம் ஹலோ கிட்டி, எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ். குட்டி குட்டியாக எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாரு. பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. என்னோட ரூம் ஃபுல்லாக நாளைக்கு ஸ்டிக்கர்ஸாக தான் நான் ஒட்ட வைக்க போகிறேன். மீரா, இங்கே பாரு, இந்த பர்ஸும் உனக்கு கிஃப்ட்டு தான். இங்கே பார்த்தியா, நல்லா கிளிட்டரியான கிஃப்டாக கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே ஒரு பென்சிலாக இருக்குது பாரு. அட ஆமாம், சூப்பரான பென்சில் இருக்குது. செம்ம அழகாக இருக்கே. என்னது இது? இந்த புக்கில் மேஜிக் புக்குன்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, இதை என்ன பண்ணணும்? என்னது கிறுக்கணுமா? என்ன கேட்டி சொல்கிற? புக்கில் போய் கிறுக்கணும்னு சொல்கிற, அதுவும் புது புக்கு. சரி, நீ ஏதோ சொல்கிற, நான் பண்ணுறேன். என்ன மேஜிக் தான் வருதுன்னு பார்க்கலாம். என்ன வருது? என்ன கிறுக்குனா என்னவோ தெரியுற மாதிரி இருக்குது. வாவ், அப்படி ஒரு பாய் மாதிரி தெரியுது. இதுதான் அந்த மேஜிக் புக்கா? இங்கே பாரு, ஒரு பாய் அழகாக ஒரு மியூசிக் மாதிரி இருக்குல்ல. செம்மையாக இருக்குது. இந்த மேஜிக்கை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆமாம், செம்மையாக கொடுத்துருக்கால. சரி, எங்கள் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்த கிஃப்ட். அதான் அந்த ப்ளூ தான், எடுத்து பாரு. வாவ், எனக்கு யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக தான் கொடுத்துருக்கீங்க 2 பேரும். தேங்க்யூ ஸோ மச் ஜாக் அண்ட் தேனு பாப்பா. இது அழகாக எழுதலாம் போல இருக்கே. இது என்னது? ஷேப்ஸ் மாதிரி இருக்குது, மேக்னெட் மாதிரி இருக்குது. இப்படி வச்சா அழகாக இந்த மாதிரி வருமா? வா, செம்மையாக இருக்குல்ல. இது சூப்பராக இருக்குது. இதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்ம எல்லாமே எழுதிக்கலாம் போல இருக்குது. அப்புறம் இந்த சைடில் ஸ்வைப் பண்ணால் எல்லாமே அழிச்சிருது. எனக்கு இந்த ஸ்லேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லோரும் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், ஓகேவா? நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்க்கலாம், ஓகேவா? சுட்டீஸ், நீங்களும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த கிஃப்டெல்லாம் என்ன இருக்குன்னு காட்டுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சுட்டீஸ், பாய்.